ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயின் கேட்டுக்கு வந்து பால் வந்துடும். ஸோ அதை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் மார்னிங் எடுத்துகிட்டு வந்துடுவார். பட் 1 வீக் வந்து அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ அதனால் இந்த ஒரு 5-6 நாளாக நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பாப்பாவும் மித்ரனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சின்னதாக ஒரு வாக் வந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு மெயின் கேட்டுக்கு நடந்தே வந்தாச்சு. எவ்வளோ வேலை இருந்தாலும் மார்னிங் நல்ல சுட சுட டீ குடிச்சிட்டு ஆரம்பித்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல பிரிஸ்க்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். மேபி எனக்கு அந்த மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். ஸோ டீ ஆகிறதுக்குள்ளே நைட்டு வாஷ் பண்ணி வச்ச பாத்திரங்கள் எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். மித்ரனும் பாப்பாவும் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. மித்ரனுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் தோசை பால் தான் வந்து சாப்பிடுவார். பாப்பாவுக்கு வந்து தக்காளி பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தோசையும் தக்காளி பஜ்ஜி இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மத்தியான ரசத்துக்கு வந்து பேரலெல்லாம் வதக்கி விட்டுட்ருக்கேன். ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட்லேயே ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸு ஃபோன்லேயே ஆகட்டும் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் ரெகுலராக வீடியோஸ் போடலேன்ட்டு. வீக்லி ஒன்ஸ் போதும் அப்படின்னு நினச்சி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். பட் ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோ வியூஸ் ஏற மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நமக்கு வந்து லாங் வீடியோஸ் ரீச் ஆகிற அளவுக்கு ஷார்ட் வீடியோஸ் வந்து ரீச் ஆகிறதில்ல. ஸோ இனி வந்து ரெகுலராக நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். எங்கள் அம்மாவே வந்து கேட்டாங்க, ஏன் வந்து நீ ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் எனக்கு தோணுது, மேபி இந்த 1 வீக் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வந்து நான் கொஞ்சம் ரெகுலர் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஃபெஸ்டிவல் ஆஃபர். ஸோ அந்த டைமில் கேரோட் அப்படிங்கிற பிராண்டில் குக்வேர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இம்போர்ட்டட் கிரானைட் மெட்டீரியலானது, இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. அது இல்லாமல் நம்ம கேஸு, ஹேலஜன், கிளாஸ் செராமிக் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். 24 மந்த்ஸ் வந்து வாரண்ட்டி இதுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான குக்வேர்னு சொல்லலாம். 3 சேர்த்தி வந்து 3200 ருபீஸ் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். வீடியோவில் பார்க்குறக்கு சின்னதாக உங்களுக்கு தெரியுது, சைஸ் வந்து அவ்வளோ தெரிய வரல. பட் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு தாராளமாக நீங்கள் வந்து குழம்பு, ஃப்ரை எது வேணாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல அகலமான பாத்திரமாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து சாஸ்பேன். இதில் வந்து மில்க் காய்ச்சறது, அப்புறம் டீ போடுறது, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு, ரசம் இதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக வாங்கினேன். 2 கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். எனக்கு வந்து ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது எல்லாத்துக்குமே லிட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் பேன். 4 கேவிட்டீஸ் இருக்குது இதில். ஸோ இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊத்தாப்பம், ஆம்லெட், அப்புறம் பேன் கேக் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கினேன். ஸோ இது 3ம் சேர்த்து 3200 வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கினது கொஞ்சம் ரீசனபிளாக தான் தோணுது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வீக் டேஸில் வந்து மார்னிங் நேரமே ஸ்கூலுக்கு போகிறங்காட்டி ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸோ சனி ஞாயிறு ஏதோ ஒரு நாள் வந்து மித்ரனுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீன் குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கேன். அரைச்சி வைக்காமல் ரொம்ப சிம்பிள் ஆனால் வந்து நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. தேங்காய் பால் யூஸ் பண்ணி வந்து இந்த மீன் குழம்பு வைக்கலாம். ஸோ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் வாங்கின புது டவாவில் தான் வந்து அது பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு வந்து கோகனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகா, அது கூடயே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. என்னாச்சம்மா? ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி அதோட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸோட ராஸ்மெல் எல்லாம் போச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ரசம் ரெடி பண்ணிடலாம். மார்னிங்கே வந்து வதக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு தான் வந்து ரசம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ குழம்புல வந்து ஆனியன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் மீன் துண்டுகளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த கிரேவிக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துருக்கேன். அதை நல்லா அரைச்சி எடுத்து பால் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ இந்த ஃபிஷ் வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஜஸ்ட்டு ஒரு டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
மீன் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். பட் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணால் அது ஒன்றும் கரைஞ்செல்லாம் போகாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட கோகனட் மில்க் ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிரும். ஸோ பேரலி நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சா போதும், மத்தியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த vlog வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abhi. Thanks for watching.